நீ ஏன் நம்பிக்கை நம்ம ஆண்டவன் இழக்கணும்னா, நம்மளா சுயமாக செஞ்சுட்டு ஒரு கடை ஓப்பன் பண்ணால் சரி, ஒரு திருமண காரியமானா சரி, நீங்களே முயற்சி எடுத்துட்டு என்ன செய்வாங்க, இது கர்த்தருங்களை பண்ணிட்டாருங்க, இந்த காரு வாங்கினேன், இந்த வீடு கட்டினேன், எனக்கு அந்த மனைவி கொடுத்தாங்க, எனக்கு அந்த கணவனை கொடுத்தாங்க, இந்த ஃப்ரெண்டை கொடுத்தாங்க, என் நம்பிக்கையில் வீணாக போச்சு. இது மனுஷனுடைய நம்பிக்கை. கர்த்தர் மேலே நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் சொல்ல, என்னை விசுவாசி என் கற்பனை கீழ்ப்படுகிறவ 1000 தலைமுறை அவன் ஆசீர்வாதமாய் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்கணுமா? கர்த்தர் மேலே இருக்கணும். யோபு உத்தமனாக இருந்த மனுஷன், தேவனே உத்தமன் என்று அவர் சர்டிஃபிகேட் கொடுத்தாலும், ஆனாலும் தன்னுடைய 10 குழந்தைகள் இழந்து எல்லாத்தையும் இழந்து அவர் சொல்கிறாரு, நான் என்னை கொண்டு போட்டாலும் யார் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்? கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். நாட்கள் கடந்து போனன. அவர் மிகுந்த விளைவினத்தை மத்தியில் அவர் இருந்தார் யோபு. அப்பொழுது யோபுடைய மரண இக்கட்டில் இருந்து தன்னோட நண்பர்கள் சிநேகிதெல்லாம் யோபு தேடி வந்தார்கள். அப்பொழுது யோபு தன் சிநேகிதத்துக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் தன் சிறையிருப்பை மாற்றினார். உன் நம்பிக்கை கர்த்தர் மேலே வைங்க. மனுஷன் மாயை பிரசங்கி 1:2 சொல்லு, சூரியன் கீழே எல்லாமே மாயமான உலகம். எந்த பிரச்சனை வந்தாலும் யார் மேல் நம்பிக்கை? கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்க மனுஷன் பாக்கியவான்.